Hi there, Nizam. இந்த டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டாப் 5 ரூல்ஸ் வந்து அதாவது சைனாவில் எந்த விதமான ஸ்கூலுக்குலாம் ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்ற மாதிரி பண்ணியிருப்பேன். பட் அது பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூல்ஸ் நான் சொல்ல போனால் கிட்ட சொல்லியிருப்பேன். பட் அந்த 10 ரூல்ஸே நான் போடாததுக்கான காரணம், நான் வெறும் 5 ரூல்ஸை மட்டும்தான் சொன்னேன். அந்த 5 ரூல்ஸுக்கே பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. 7 மினிட்ஸ் வந்து கிட்ட டூரேஷன்ன்றது அந்த வீடியோக்கு போயிடுச்சு. ஸோ லென்த்து வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதோட கண்டினியூஷனான பார்ட் 2ன்ற மாதிரியே சொல்லலாம். பிகாஸ் அதில் வந்து ஒரே வீடியோவை தான் எடுத்தேன். பட் நான் ஒரு வீடியோவை எடுத்திருந்தாலும் அது வந்து கொஞ்சம் டூரேஷன் அதிகமாக இருந்தனால நான் அதில் வந்து 5 மட்டும் சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு 5ன்றது இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து இன்னைக்கு போடலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு இன்ட்ரோ மாதிரி ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நெக் பேண்ட் எதுக்கு போட்டிருக்கன்ற மாதிரி தான் கேட்பீங்க. இதுக்கு உண்டான அன்பாக்சிங் வீடியோ வந்து நாளை கழிச்சு வரும். நாளை கழிச்சு சாட்டர்டே ஈவினிங் வந்து வரும். நான் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி வீடியோன்றது போட்டுருவேன். ஸோ அந்த ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு நெக் பேண்டுன்றதை ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்து இந்த இன்ட்ரோ வந்து சொல்கிறேன். நிறையா வந்து எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸும் எடுத்து பண்ணுறதுனால என்னால் அன்பாக்சிங் வீடியோ வந்து அதில் போட முடியல. ஸோ அந்த வீடியோ வந்து வரும். ஸோ அதனால வந்து ஜஸ்ட்டு ஒன் டைப் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதுக்காண்டி தான் நான் வந்து இந்த ஒரு நெக் பேண்டுன்றதை போட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். டாபிக் உள்ள போயிடலாம். 6th ரூல் என்னன்னா, இப்போ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷெங்கியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் தரக்கூடிய வெஹிக்கல்ஸை வச்சு நம்ம வந்து போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பைக்காக இருக்கட்டும், கார்ஸாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ பொல்யூட்டட் ஏருன்றது அங்கே வந்து அதிகமாக இருக்குது. சைனாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால என்ன பண்றாங்கன்னா, அங்கே வந்து பொல்யூட்டட் ஏர்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பொல்யூஷனை கட்டுப்பாடு பண்ணுறதுக்காக, இதுக்கு மேலேயும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக காரு, பைக்ஸு இந்த மாதிரி பொல்யூஷன் தரக்கூடிய எல்லா செயல்களையுமே எல்லா வெஹிக்கிள்ஸையுமே அவங்க வந்து கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வர எல்லா பர்சன்ஸுமே சைக்கிளில் தான் வருவாங்கன்னா, பிகாஸ் அந்த பொல்யூஷன் ஏர் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் ஆக விடக்கூடாது அப்படின்றதுக்காக. 7th ரூல் என்னன்னா, சைனாவில் ஒரு ஸ்கூலுன்றது இருக்குது. அந்த ஸ்கூலில் பார்த்தோம்னா காலையில் எந்திரிச்சோடனே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலையில் 6:45 அதே காலையில் ஒரு 7:15 வரைக்கும் நம்ம எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணி மாணவர்களை வந்து ஸ்கூலுக்குள்ளே அனுப்புவாங்களாம். விச் மீன்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் கூட அங்கே வந்து இருக்குது. ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ண விடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க செஞ்சு தான் அனுப்புவாங்களாம். மேபி இதை வந்து யாராவது ஒரு பையன் மட்டும் அட்டன் பண்ணலாம். அதாவது அந்த ஒரு 3/4 மணி நேரம் ஏதாவது ஒரு பையன் மட்டும் இதை அட்டன் பண்ணனா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அந்த பையனால் எதையுமே அட்டன் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம், பொண்ணுங்களாக இருக்கட்டும், பையனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து யாராவது ஒரு பையன் மட்டும் அந்த ஒரு இதை அட்டன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவன் வந்து வெளியிலே தான் இருக்கணுமா, ஸ்கூலை வந்து அட்டன் பண்ணக்கூடாதான். ஸோ இதுக்காண்டியே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இதை அட்டன் பண்ணிட்டு தான் கிளாஸ்க்கே போவாங்க. இது வந்து 7th ரூல். 8th ரூல் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண் பார்வைன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே வரும்போது, அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே நம்ம வர 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 என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பி மாதிரி கிட்ட வச்சிருவாங்க. ஒரு கழுத்து கிட்ட வந்து ஒரு கம்பி மாதிரி வச்சிருவாங்க. விச் மீன்ஸ் அது வந்து கிட்டத்து பார்வையாக இருக்கட்டும், தூரத்து பார்வையாக இருக்கட்டும், இது எதுவுமே போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம கிட்டக்க வந்து ஒரு கம்பி வைக்கிறாங்க. அந்த கம்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிட்ட வச்சும் படிக்க மாட்டோம், தூரம் வச்சும் படிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னன்னா, அந்த கம்பி இங்கே வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கனால நம்ம ரொம்பவும் கிட்ட போக மாட்டோம், ரொம்பவும் தூரம் தள்ளி வர மாட்டோம். ஸோ இதனால கண் பார்வைகள் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு அவங்க வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போனாலுமே இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி பிரேக் இருக்கக்கூடிய டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணுக்கும் தனி விதமான எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணுவாங்களாம். பிகாஸ் அந்த கண் பார்வை நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான் கிளாஸ்ன்றது நடத்துவாங்களாம். இதுக்கும் தனியாக வந்து அவங்க இடம்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயமும் இருக்குது. இது வந்து 8th ரூல். 9th ரூல் என்னன்னா, இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய சில பல ஸ்கூல்ஸ்லாம் எப்படின்னா 2 விதமான இதுன்றது இருக்குது, 2 விதமான யூனிஃபார்ம்ன்றது இருக்குது. இப்போ வந்து அங்கேயே தங்கி படிக்கிறவங்களா இருக்கட்டும், அங்கே ஸ்கூலுக்கு வரவங்களா இருக்கட்டும், அங்கே வந்து ஒன்று பனின்றது அதிகமாக பெய்யும், இல்லைனா ஆட்டமாக இருக்கட்டும், ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சம்மர் சீசனாக இருக்கட்டும், ஒரு விதமான ஸ்கூல் ட்ரெஸ்ன்றது இருக்கும். அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸை வந்து வாங்கணுமா, அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட மதிப்பு எவ்வளோனா 299 யுவான் இந்த மாதிரி இருக்குது. அந்த 2 இதையும் சேர்த்து, அந்த 2 ஸ்கூல் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து, அந்த 2 யூனிஃபார்மையும் சேர்த்து
இவ்வளோ காசுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த காசை வந்து கட்டி அந்த யூனிஃபார்மை நம்ம போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே அந்த ரெண்டு இதையுமே நம்ம வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம வாங்கினாலும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி பரீட்சைலாம் எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பரீட்சைன்றது அடிக்கடி எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒன்று தான். அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து நாங்கள் எழுதவே விட மாட்டோம், நிற்க வச்சிருவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த எக்ஸாம் கூட அட்டன் பண்ண முடியாது, அந்த இது இல்லாமல், அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸஸ் இல்லாமல் நம்மளால் எக்ஸாம் கூட அட்டன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரூல்ஸுமே அங்கே சைனாவில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 9th ரூல்ஸு. 10th ரூல்ஸு, லாஸ்ட் ரூல் என்னன்னா ஹேர் ஸ்டைல் இருக்குது பாருங்க. ஹேர் ஸ்டைல்லாம் இப்போ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு நம்மளோட இந்தியாவுக்கே நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி முடி வெட்டணும், அப்படி முடி வெட்டணும், இப்படி இருக்கணும், அப்படி நல்ல பையனாக இருக்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்களே. சைனாவில் வந்து எந்த விதமான ஹேர் ஸ்டைல் வந்து வைக்கணும்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா முடியை வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கலர் அடிக்கக்கூடாது, முடிக்கு வந்து கலர் அடிக்கக்கூடாது. நம்மளோட தமிழ்நாட்டிலையுமே அப்படி இருக்குது. பட் இந்த புள்ளிங்கோ அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்களாம் வந்து இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. சில பல இதில் அதை வந்து விட்டுருவாங்கல்ல. பட் சைனாவில் பார்த்தோம்னா அந்த மாதிரி வியர்டாக வந்து யாருமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கலர் வந்து அடிக்கக்கூடாது, முடியை வந்து ஷார்ட்டாக வெட்டணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பசங்களுக்கு. நான் வந்து இப்போ சொல்கிறது வந்து ஸ்கூலில் தான், ஸ்கூலில் மட்டும்தான் இப்போ நான் வந்து சொல்கிறேன், காலேஜஸ் வந்து சொல்லலை. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பசங்களுக்கு. பொண்ணுங்களுக்கு வந்து எப்படின்னா ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம முடியை வந்து கரெக்டாக இது பண்ணியிருப்போம்ல, லைக் எப்படின்னா ரிப்பன்லாம் வச்சு நல்லா அப்படி சுருட்டி ரிப்பன் முடிச்சு போட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் முடி தொங்கும்ல, அந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி முடி தான் வந்து பொண்ணுங்க வந்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பசங்களுக்கு எப்படின்னா கலர்லாம் அடிக்கக்கூடாது, ஷார்ட்டாக முடி வச்சுருக்கணும். பொண்ணுங்களுக்கு எப்படின்னா ஸ்போர்ட்ஸில் இப்போ விளையாடும் போது நம்ம வந்து ரிப்பன்லாம் கட்டி கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி தான் பொண்ணுங்க வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 10th ரூல். உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் தோணுதோ, உங்களுக்கு எந்த மாதிரி ரூல்ஸை நம்மளோட இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்க வரைக்கும். அண்ட் தென் பை ஃப்ரம் Nizam.